Welcome to the club. பிரீத்தி, இவரோட முதல் நாள் ரொம்ப பளபளப்பா இருக்கீங்க. நியூ இயர், புது வருஷம், புது ஆரம்பம். சோ அதான் ஹாப்பியா இருக்கேன். அதாவது புது வருஷத்தோட முதல் நாள் ரொம்ப ஜாலியா இருக்கும். கேக் வெட்டுவோம், பார்ட்டி எல்லாம் போவோம். ஆமா. பட் அதுக்கப்புறம் தானே அந்த வருஷத்தோட ஆப்பு இருக்கா இல்ல ஆனந்தம் இருக்கா அப்படின்னு தெரிய வரும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க போன வருஷத்தை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். பட் டெக்னிக்கலி எல்லா வருஷமும் ஆரம்பிக்கும் போது பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு நம்பி தான் கால் எடுத்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் வருஷத்தோட முடிவு மூச்சு வாங்குது. இல்ல, கொஞ்சம் வேகமா ஆடிட்டேன். அதுக்கப்புறம் வருஷத்தோட முடிவுல மிகப்பெரிய ஆப்பா வந்துருது. அதே மாதிரி நம்ம எல்லா வருஷமும் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? சோ இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட பாசிட்டிவ் வைபோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க நினைக்கிறீங்க? அதேதான் நானும் வழிமொழிகிறேன். எங்க வந்திருக்கோம் நம்ம? எஸ், இன்னைக்கு நம்ம வந்து காமெடி கிளப் அப்படின்ற சூப்பரான ஷோக்கு தான் வந்திருக்கோம். ஓகே. அண்ட் இன்னைக்கு வந்து நியூ இயரை செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். கண்டிப்பாக. நியூ இயர் செலிப்ரேட் பண்ண நம்ம மட்டும் இருந்தா போதுமா? நம்ம செலிபிரிட்டிஸ் எங்க? வாட் நான்சென்ஸ் ஆர் டாக்கிங். நானே ஒரு செலிபிரிட்டி தான். நான் 4-5 படம் பண்ணிருக்கேன், இன்னும் ரிலீஸ் ஆகல. அதனால நம்ம ஆரம்பிச்சலாமா? ஹலோ, போன வருஷம் கொரோனால சிங்கிள் டீ வாங்க கூட காசு இல்லாம என்கிட்ட ஜிபேல அனுப்புன்னு கேட்டியே, மறந்துட்டியா? நீ எல்லாம் செலிபிரிட்டியா? யோ, செலிபிரிட்டியா கூப்பிடியா? சரி, ஓகே. அதாவது பொதுவாகவே வந்து நம்ம நியூ இயர் அப்படின்றது வந்து ஒரு புது வருஷத்தோட தொடக்கம். ஆமா. அதனால தொடக்கமே வந்து ஒரு முத்தான 3 நடுவர்களை கூப்பிட்டு அவங்க வாயால நீ நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ், அவங்களோட முக சிரிப்புகள் இதெல்லாம் பார்த்து நம்ம மட்டும் இல்ல, ஜெயா டிவி நேயர்கள் அனைவருமே இன்னைக்கு பயங்கர ஜாலியா இருக்க போறாங்க. So with no further delay, let's welcome all our 3 beautiful guests. It's a happy new year. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நியூ இயர் உங்களுக்கு மணக்கும். அருமை அருமை அருமை. மனமா சொரக்கும். ஓகே, 3 நடுவர்கள் வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஷோ வந்து கலகட்ட போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. அதை தாண்டி பிரீத்தி, இந்த ஆண்டு எப்படி போக போகுதுன்னு ஃபீல் பண்றீங்க? போன வருஷம் ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. அதனால இந்த வருஷம் கொஞ்சம் சந்தோஷமா கலகலன்னு போகும்ன்ற நம்பிக்கையில இருக்கேன். ஓகே, ரொம்ப சிறப்பு. சோ இந்த வருஷத்தோட சபதம் என்ன உங்களுக்கு? ரெசல்யூஷன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசுறத விட கெஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். கணேஷ்கர் சார், இந்த வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க? இந்த வருஷம் நான் நிறைய லவ் பண்ண போறேன். மக்களை அதாவது பெரியவங்களை நான் சொல்றேன், பெண்களை இல்ல, பெண்களையும் சேர்த்து, அதாவது சிஸ்டர், அண்ணன். ஏன்னா அப்ப உங்க பொண்டாட்டி லவ் பண்ண மாட்டீங்களா? பொண்டாட்டி அது லவ் தனியா இருக்கு, இங்க இருக்கு, வெயிட்டா உட்கார்ந்து இருக்கு. சரியா? ஏன்னா இது உதட்டல. ஆமா, ஏன்னா பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகணும். அன்பான மனுஷங்க வர மாட்டாங்க. அந்த அன்பை நம்ம சம்பாதிக்கணும். அதுதான் 2021 ரெசல்யூஷன். பெஸ்ட் ரெசல்யூஷன். மது மேம், நீங்க என்ன முடிவு? என்னோட நகைச்சுவையால சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரை வரைக்கும் எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட. அது ஆல்ரெடி பண்ணிட்டீங்களே, பலபலன்னு அதிகப்படுத்தணும். ஓ அப்படி. ஏன்னா எங்க போனாலும் டாக்டர் போனாலும் சொன்னது என்ன? சிரிச்சிட்டு சந்தோஷமா இருங்க, சிரிச்சிட்டு சந்தோஷமா இருங்க. ஆரோக்கியத்துக்கு முக்கியம் என்ன? சிரிப்பு. அந்த சிரிப்பை அள்ளி அள்ளி கொடுக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ணா வயபுரி சார், நான் வந்து எப்பயுமே தினந்தோறுமே சொல்றது தான், சந்தோஷமா சௌக்கியமா ஆரோக்கியமா இருக்கணும்னு. அது நான் மட்டும் இல்லை, எல்லாருமே சந்தோஷமா சௌக்கியமா ஆரோக்கியமா இருக்கணும். அதைத்தான் இந்த ஆண்டு இறைவன்ட்ட நான் வேண்டிக்க போறேன். சூப்பர் சூப்பர். 2021 நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது வந்து இவங்களை கேட்டா எப்படி? இவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தானே. அதனால இதுக்குனே ஒரு ஏலியன் வர போறாங்களா? இல்ல, ஒரு எக்ஸ்பர்ட்ட வர வச்சு அவங்க வந்து பயங்கரமா கணிக்கலாம் செய்வாங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லி. சோ அவங்க தான் வந்து நம்ம எல்லாரோட ஃபியூச்சரும் எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. சோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வாடியம்மா ஜக்கம்மா வந்து நில்ல பக்கம்மா, எங்க கூட ஆட்டம் போட எண்ணியம்மா வெக்கம்மா. முதல்ல யாருக்கு பார்க்கலாமா? ஆரம்பிக்க போறியா? ஆமாங்க. ஜோஷன் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடணும் தெரியுமா? பாட்னியா? அப்படியா? அடடா, இது கூட தெரியல. நான் பாடுறேன் பாரு.
மலையாள பகவதி மலையாள பகவதி மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னனே மனம் போல வாழ்கின்ற மவராச நீதானே மேடு கோபுரமாய் தனமேடு தாராளமாய் ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா சந்திரனாய் சூரியனாய் பேரு நிலைச்சிருக்க ஜக்கம்மா வாக்கு சொல்ல சாமத்தில் வந்தாலையா நீங்க வைங்க நான் போறேன் எல்லாத்துக்கும் நீங்களே ஜோசி சொல்லுங்க அடுத்தவங்க பழப்ப கிடைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல நீ சொல்லு இருந்தாலும் பரவாயில்ல நல்லா தான் சொன்னீங்க தேங்க்யூ தேங்க்யூ இங்க இருக்கிறதுல முதல்ல ஆறு ஜோசியம் சொல்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குதே பேசாம 1 2 3 போட்டு பாத்துருவோமா தம்பி உன்னை பார்த்தா ரொம்ப பெரிய ஆளா இருப்பியாட்டுக்குதே யா அப்சல்யூட்லி எப்படி கண்டுபிடிச்சீங்க ஆனா உன்னோட தம்பி இந்த வருஷம் மட்டும் தான் நீ ஆங்கரா இருப்ப அடுத்த வருஷம் வீட்ல இருப்ப ஹீரோவா இப்படி வாய் இருந்ததுன்னு வையே இங்க இருக்கிற ஆங்கர் வேலை கூட உனக்கு இல்லாம ஆக்கி போடுவாங்க அதனால உங்களோட வாயை கொஞ்சம் குறைச்சுக்கோ நன்றிமா அப்புறம் யாரு சொல்ல நீ கிளம்ப உனக்கு வேலை இல்ல என்னைய பார்த்து சொல்லு என் கையை பார்த்து சொல்லு உங்க கைய பார்த்தாலும் சொல்ல தேவையில்லைங்க வேற? உங்க மூஞ்சி பார்த்தே சொல்லி போடலாம் சொல்லிரு அப்படி என்ன உங்க மூஞ்சில தெரியுதுன்னா பவுடர் தெரியுது கருப்பு கலர்ல பொட்டு தெரியுது கூலிங் கிளாஸ் கண்ணாடி தெரியுது இல்ல நீ ஜோஷக்காரி இல்லவே இல்லன்னு எனக்கு தெரியுது ஆனா ஒண்ணுங்க இதுக்கப்புறம் இவர் வேற இடத்துல இருப்பாருங்க எந்த இடம் இல்ல இப்ப முடிச்சனே லிங்க் முடிச்சனே பிரேக் விடுவாங்க அங்க போய் உட்காருவீங்கன்னு சொன்னாங்க எந்த இடத்தை சொல்றான் அடுத்து இப்ப நாம வந்து இந்த புள்ளைக்கு கொஞ்சம் ஜோசி ஜோலி போடலாமா ரெண்டு பேரும் ஒரே கலர் வேற ஆமாயா இப்படி தெரிஞ்சது சத்தியமா இந்த சேலை கட்டி இருக்கவே மாட்டேன் நான். பார்த்து சொல்லும் இந்த வருஷத்துல இவங்க பெரிய ஆங்கர் ஆவாங்க நிஜமா சொல்றீங்களா ஆமா இப்பவே 40 கிலோ இருக்கிறேன் எப்படி ப்ரொடக்ஷன்ல போற சோற தின்னு தின்னு அடுத்து 80 கிலோ ஆயிருவேன் கண்டிப்பா பெரிய ஆங்கர் தான் ஹீரோயின் அந்த மாதிரி வளர்ச்சி வாய்ப்பு இருக்குது நீ வேணா இந்த சீரியல்ல பெரிய நடிகை ஆகலாம் பரவாயில்ல சீரியல் வாங்கி பிளாட்டு இட்டு ஓகே எனக்கு சரியா நடிக்க வராது இப்ப நடிச்ச பத்தியா இத அப்படியே கொண்டு அங்க பண்ணு அதுவே போதும் நீ ஜெயிச்சு போடலாம் தேங்க்யூ கணேஷ் சார் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா சரி சரி அப்புறம் என்ன மாப்பிள கலை வந்துருச்சாட்டுக்குது அப்படியே புது கோட்டி சுவ்வு ஹைஹீல்ஸ் சுவ்வாலாம் போட்டுருக்கீங்க இல்ல சரி அப்புறம் வீட்ல அக்கா நல்லா இருக்குதா அக்கா இல்ல ஒரே ஒரு அக்கா தான் உங்களுக்கு அக்காவா இவங்களுக்கு அக்கா அவங்களுக்கு அக்கா சரி உங்க கையை காட்டு கொஞ்சம் ஜோசி சொல்லலாம் இதா சோத்து கை காட்டுங்க இந்தா தட்டி போறீங்க ரேகையெல்லாம் போயிடாதா அப்படியே இருந்து கிழிச்சிட்டாலும் சரி இப்ப நான் சொல்ற ஜோசியம் எப்படி கரெக்டா இருக்குதுன்னு மட்டும் பாருங்க பாருமா உங்க பேரு கணேஷ் தானோ கணேஷ் யாருக்குமே தெரியாது எப்படி உங்க வைஃப் பேரு ஆர்த்தி தானோ ஐயோ ஆமா ஆர்த்தி தான் எப்படி அப்புறம் போன வருஷம் ஃபுல்லா நீங்க ஷூட்டிங் இல்லாம வீட்ல தான் இருந்தீங்க பெரிய தங்க மலர் உலகம் கிடக்குது அக்கட்டால நீங்க வீட்ல இருந்தீங்களா இல்லையா அதான் பேச்சு. வீட்ல தான் இருந்தேன், பாத்தீங்களா எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச பாத்தீங்களா நடந்ததை சொன்ன இப்ப நடக்க போறத சொல்லு எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும் இல்ல எப்போ ஹலோ ஆர்த்தி அக்கா அம்மா இங்க வாமா ஏமா ஜக்கம்மா அட போமா மது அக்கா அடா 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 எவ்வளவு அழகா இருக்கீங்க ஆனா சொல்றேங்க உங்களுக்கு சொல்லு எவ்வளவு அழகா இருக்கிறீங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க எவ்வளவு அழகா இருக்கிறீங்க சோ சரி அதாவது இப்ப பாத்துட்டீங்கன்னா இந்த 2020 எப்படியோ போயிருச்சு விட்டுருங்க அந்த 2021 நிக்குது பாத்தீங்களா உங்க முகராசிய பொறுத்த அளவுக்கு இந்த 2021 அப்படியே அமோகமா இருக்க போகுதுங்க ஆமா எப்படி தெரியுங்களா விஜய் சார் கூட நடிப்பீங்க அஜித் சார் கூட நடிப்பீங்க விஜய் சேதுபதி சார் கூட நடிப்பீங்க எல்லாரும் கூட நடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது உங்க கூட நடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தத்துல இந்த 2021 எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்குது அதனால எல்லாம் சந்தோஷமா இருங்க எப்ப பச்சை புடவை கட்டி வந்து மகராசி மாதிரி ஒரு வாக்கு சொல்லிட்டு போச்சோ எல்லாரும் பசுமையில செழிச்சு ஹாப்பியா இருங்கன்னு சொல்ல வருது அப்படித்தானே அப்படித்தானுங்க மறுபடியும் உன் வாயால ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லு ஆலாத்துக்கு ஹாப்பி நியூ இயர்ங்க பாத்தீங்களா? புது ஆண்டுல நம்ம மக்களை சிரிக்க வைக்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து நம்மள மகிழ்விக்க யார் வர போறா அடுத்து வரப்போறவரை பத்தி சொல்லணும்னா பொதுவா வந்து யாராவது நகைச்சுவை சொன்னாதான் நம்மளாம் கை தட்டுவோம் ஆனா இவர் கைத்தட்ட வாங்கிட்டு தான் நகைச்சுவையே சொல்லுவாரு கட்டாயப்படுத்துவரா கை தட்டு சொல்லி ஆமா கை தட்டுங்க அப்படின்னு கேட்பாரு
ஓ இப்போ எனக்காக தட்டியிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணி கைத்தட்டல் வாங்கிட்டேன். Yeah. அதுக்கப்புறம் அவர் வந்து எழுதி கொடுத்துருக்காரு, எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சு சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு. பாத்தீங்களா, இதையும் அவரே கொடுத்துதான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன ஒரு மிகப்பெரிய சொன்னாரு? ஒரு எழுத்தாளர், அதனால எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ பொள்ளாச்சினா இளநீ, காமெடினா நம்ம பழனி. So let's welcome Mr. பழனி. அவர் ஒண்ணும் கட்டாயப்படுத்தி கைத்தட்டல் வாங்குறவர் கிடையாது. அவர் பேசினாலே கட்டாயமா கைத்தட்டல் வரும். ஆஹா, ஆஹா, ஆஹா. இடம் பார்த்து சிரிப்பவன் எத்தன், இடமறியாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், கோபத்தில் சிரிப்பவன் ஞானி, தன்னிலை மறந்து சிரிப்பவன் காதலன், அருளுக்கு சிரிப்பவன் ஆண்டி, பொருளுக்கு சிரிப்பவன் பச்சோந்தி, துன்பத்தில் சிரிக்கிற ஒருத்தன் தான் மனுஷன். அப்படி துன்பத்தில் சிரிக்கிற அருமையான நிகழ்வு. ஏன்னா ஒரு நியூ இயர் ஷோ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதல்ல யாரை வச்சு ஆரம்பிப்போம்னா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம். அதனால தான் எங்கள் அண்ணன் கணேசன் வந்திருக்காரு. முதல் கடவுள் கணேசனே வந்திருக்கார். நியூ இயர் ஷோவில் யாரை எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, மதுமிதா மேடம் இல்லாமல் ஷோவே கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க தான் மது சரக்கையே சொல்லிட்டேன். அப்போ சைடிஸை சொல்ல வேண்டாமா? அதனால நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன உலகத்தில் எங்கே வேணாலும் பேல் பூரி இருக்கலாம், பானிபூரி இருக்கலாம், மசாலா பூரி இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரே பூரி வையா பூரி. வாழ்க்கையே இப்போ எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு காலத்தெல்லாம் நீங்கள் மனுஷன் நின்றுட்டு இருந்தான், நாயை பிடிச்சிட்டு போனாங்க என்ன கார்பரேஷனில். இப்பெல்லாம் பார்த்தா நாய் நின்று வேடிக்கை பார்க்கறது மனுஷனை பிடிச்சிட்டு போகிறாங்க. நல்லா பிடிங்க சார், அவன் தான் கல்ல எடுத்து என் மூச்சில் அடிப்பான். நல்லா பிடிங்க அவனுக்கு. அதை விட என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் அவர் வெளியே படுத்து கிடக்காரு, நாயை பெட்ரூம்ல படுக்க வச்சிருக்காரு. ஏன்னு கேட்ட ₹1,00,000 நாயை அவனா தூக்கிட்டு போயிருவானா. ஆனா எங்க வீட்டுல நாய் வாங்கல சார். நான் நாய் வாங்கணும்னு கேட்டேன், ஒரு நாய் போதும்ட்டா என் பொண்டாட்டி. சூப்பர். அது மாதிரி எல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை. ஆனா ஒண்ணே ஒண்ணு ரொம்ப மறக்க முடியாத விஷயம், இன்னைக்கு 2020ங்கிறது வருஷமா திவசமானே தெரியல சார். அந்த மாதிரி நிலைமை மாறிடுச்சு. உண்மைதானே? ஒரு காலத்துல ஜோசியக்காரங்களை கூட்டு வச்சு டிசம்பர் 31 சார் 2021 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களும் மேஷம் மினிக்கிட்டு இருக்கும், ரிஷபம் ரிச்சா இருக்கும், கடகம் கம்முன்னு இருக்கும், கும்பம் கும்புன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப எந்த ஜோசியக்காரெல்லாம் கூப்பிடுங்க யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா 2020 அவங்க சொன்னதெல்லாம் தலைகீழா போயிருச்சு. ஜோசியக்காரங்க மீம்ஸ் தான் உலகத்திலே அதிக மீம்ஸா மாறிடுச்சு. இன்னைக்கெல்லாம் எதுவுமே பேசப்படல சார். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா முதல்ல சந்தனம் கொடுத்து வரவேற்பாங்க. இப்ப சானிடைசர் வச்சு வரவேற்கிறான். மாப்பிள்ளை தொட்டு நல்லா தடவிக்கடா, இல்லைன்னா வந்துடும். அதான் ஒன்னே ஒன்று சொல்றேன், வாழ்க்கையில் எதுக்கு பத்தியும் கவலைப்படக்கூடாது. என் மனைவிகள் போன வாரம் சமைச்சாங்க. ஒரு ஈடுக்கு 12 இட்லி வைப்பாங்கல்ல, அவிப்பாங்க. பெண்கள் எல்லாருக்கும் தெரியும். இட்லி அவிச்சாங்கன்னா 12 இட்லி. என் பொண்ணு 4 இட்லி தான் வச்சிருக்கா. என்னடி 4 இட்லி தான் வச்சிருக்க, எப்படி சாப்பிட்றதுங்கிறேன். போங்க மாமா, சோசியல் டிஸ்டன்ஸ் படி மாவு ஊத்துனேன்றான். வாழ்க்கை அப்படி மாறிடுச்சு. ஆனால் உண்மையை சொன்னேன் சார், வருத்தப்படாமல் நீங்கள் நிறைய ரசிச்சிங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஆனால் ஒன்று என் பொண்ணு கேட்குது, காலேஜில் பேசுகிற, வெளியில் பேசுகிற, எங்கெங்கேயோ போய் பேசுகிற, வீட்டில் மட்டும் ஏப்பா பேச மாட்டேற? நான் சொன்னேன் என் பொண்ணுக்கிட்ட, வெளியில் பேசினா அப்பாவுக்கு சோறு, வீட்டில் பேசாமல் இருந்தால் தான் சோறு. வாழ்க்கையில் அப்படி இருக்காங்க இல்லையா? என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பயங்கர சண்டை இருக்கு. புருஷன் முன்னாடி பயங்கர சண்டை. புருஷன் கோச்சிட்டு போயிட்டான் சார். புருஷன் கோச்சிட்டு போயிட்டான். ஊரே தேடுது, அவங்க தேடவே இல்லை. அந்த அம்மா கூப்பிட்டு, ஏமா உன் புருஷன் காண தேட வேண்டியாம்மா? தேடினாங்க, கிடைக்கலன்னுச்சு. பாரு பத்திரிக்கையில் விளம்பரம் கொடு, நாளைக்கு உன் புருஷன் போட்டோவை போட்டு விளம்பரம் கொடுன்னா அது போட்டோவை போட்டு விளம்பரம் கொடுத்து. ஏமா உன் போட்டோவை போட்டு விளம்பரம் கொடுத்தா உன் புருஷன் எப்படிமா வருவான்? நான் இல்லைன்னாலே என் புருஷன் வீட்டுக்கு வந்துருவான். பரவாயில்ல, ரசித்து கை தட்டின உங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்தையுமே நம்ம ரசித்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்க. சின்ன விஷயத்தை கூட நம்ம ரசிக்கிறதே இல்லை. ஒருத்தர் இறந்து நரகத்துக்கு போயிட்டார். நரகத்துக்கு போனோன்னே அவர் சொன்னார், சித்திரகுப்தன் கூப்பிட்டு, இங்கே பாருப்பா, நரகத்துக்கு நிறைய தண்டனை இருக்குது, என்ன தண்டனைன்னு நீயே போய் பார்த்துட்டு வந்துரு, உனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னாரு. ஒரு இடத்துல போனால் ஒரு நிறைய முள் இருக்குது, அதில் ஒருத்தன் தலைகீழ நிற்கிறான், பயங்கர ரத்தம். சே இது நம்மளால் முடியாதுன்ட்டு பக்கத்தில் போனால் பயங்கர சுடு மணல், அதில் ஒருத்தன் தலைகீழ நிற்கிறான். சே இது நம்மளால் முடியாது. 3வது இடத்துக்கு போனால் ஒரு சாக்கடை மாதிரி ஒரு இடம் இருக்குது, அதில் நின்று காப்பி குடிச்சிட்டு இருக்காங்க. இது பரவாயில்ல, இது ரெண்டுக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி, சார் இங்கே நின்று குடிக்கிறேன் சார், காப்பி குடிக்கிறேன். ஓகேன்ட்டாங்க, எல்லாம் ஓகேன்ட்டாங்க. போய் காப்பியும் கொடுத்துட்டாங்க. நல்லா சுட சுட காப்பி எடுத்து வாயில் வச்சு 2 சிப்பு குடிச்சிட்டான். குடித்த உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, சார் உங்கள் டீ டைம் முடிஞ்சிச்சு, எல்லாரும் தலைகீழா நில்லுங்க. சாக்கடையில் தலைகீழா நிற்கிறதுக்கு அவன் இங்கேயே நின்றுருக்கலாம். எப்பவுமே வாழ்க்கையில் சின்ன விஷயம். ஒரு நாள் நான் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வர்றதுக்காக மேடையிலேருந்து கீழே இறக்குறேன். என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணுறான், ஹலோ எங்கே இருக்கீங்க மாமா அப்படின்னா,
இப்போதாண்டி சேலத்தில் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கீழே இறங்குறேன். இல்லை நம்ம தெருவில் நாய் குலைச்சது நீங்கள் தான் வர்றீங்களோன்னு பார்த்தேன். ஒரு அடையாளம் வச்சுருந்துருக்கேன். அந்த அடையாளமே இன்னைக்கு காமெடி ஆயிடுச்சு. சின்ன விஷயங்க. எப்பவுமே நம்ம ஒன்று நினைப்போம், அதுவும் நடக்கும். பார்த்தீங்களா, வாழ்க்கையில் வாரியார் சொல்லுவார், வாழும் போதே செத்து போயிரு, அப்போ தான் செத்த பிறகு வாழ்வேம்பார். வாழும் போதே செத்துரு. எப்பவுமே பாருங்க, சர்வீஸுக்கு போன பைக்கும் அம்மா வீட்டுக்கு போன ஒய்ஃபும் 2 நாளைக்கு நம்ம பேச்சை கேட்காது. ஒரு உண்மையா இல்லையா? அதுவும் என் பொண்டாட்டியெல்லாம் அவ்வளோ அற்புதமான மனைவிங்க. எனக்கு அமைஞ்ச மாதிரி யாருக்குமே அமைஞ்சதில்லை. உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். என்னை அடிச்சுட்டு உட்காந்து அழுவா சார் அவன். அவ்வளோ அடிச்சா அவங்க கை வலிக்கும்ல. கை வலிக்குன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க. உங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ வாங்குறாரோ யாருக்கு தெரியும். ஓகே நோ கமெண்ட்ஸ். அவங்களெல்லாம் அடிக்கணும் சார், உங்களையெல்லாம் அணைச்சாலே போதும். ஏன்னா அக்காவை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அவ்வளோ மனுஷன் எல்லாம் பாருங்க, எல்லாமே வாழ்க்கையில் அப்படி தானேங்க. ரசிக்கணும், ரசித்தா சந்தோஷமா. 2020 வந்து உண்மையாகவே ரொம்ப ஒரு கொடூரமான காலகட்டம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த கொடூரமான காலகட்டத்தில் எது தெரியுமா முக்கியமான விஷயம்? குடும்பத்தோடும் மனைவியோடும் ஒரு மனுஷன் சந்தோஷமாக வாழ்ந்த காலம் எதுனா அதுவும் 2020 தான். அதில் இருக்க நல்லதை நம்ம ரசிக்கணும். மனிதனுக்கு பிரச்சனைன்னு ஒன்று இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனையே இல்லை சார். அதான் வாழ்க்கை. ஒரு அப்பா வந்து பிள்ளைகிட்ட சொன்னாராம், மகள்கிட்ட, மிகச்சிறிய ஒன்று மிகப்பெரிய ஒன்றை விழுங்கிவிட்டு மிகச்சிறியதாகவே இருக்க வேண்டும், என்ன செய்வாய்? நல்லா கேட்டுங்க. மிகச்சிறிய ஒன்று மிகப்பெரிய ஒன்றை விழுங்கிவிட்டு மிகச்சிறியதாகவே இருக்க வேண்டும், என்ன செய்வாய்? அந்த பொண்ணு நேராக ஒரு இருட்டு அறைக்குள்ளே போனால் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு வந்துட்டான். அப்பா, மிகச்சிறிய மெழுகுவர்த்தி மிகப்பெரிய இருளை விழுங்கிவிட்டு மிகச்சிறியதாகவே இருக்கிறது. வாழ்க்கையும் அப்படித்தான். எப்பவுமே நம்பிக்கை என்கிற நார் மட்டும் கையில் இருந்தால் போதும், உதிர்ந்த பூக்கள் எல்லாம் வந்து ஒட்டிக்கொள்ளும், கழுத்து மாலையாக தன்னைத்தானே கட்டிக்கொள்ளும் என்று கவிஞர்கள் சொல்வார்கள். கவிஞனும் காற்றும் மறித்ததாய் சரித்திரமில்லை. என்றைக்குமே நம்பிக்கை விடாதீங்க. எல்லா கஷ்டங்களும் இனி மாறப்போகிறது. அப்படி ஒரு நம்பிக்கை விளக்காக 2021 புதிய ஆண்டாக மலர வேண்டும், புத்தாண்டாக மலர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேருடைய திருப்பாதங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாப்பி நியூ இயர் வந்ததே, அன்பை சொல்லி ஆசை உள்ளம். இல்லை, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிடணும்ல, அதனால தான் லைட்ஸ் மேடம் சொல்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னதான் போன வருஷம் எல்லாரையும் ஒரு பாடாப்படுத்தினாலும் வரப்போகிற வருஷம் எல்லாருக்கும் ஒரு நல்ல வருஷமா இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, போன வருஷம் எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கலாம், ஆனால் 90 கிட்ஸ்க்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் நடந்துருக்குது. அது என்னன்னா, 75 லட்சம் பேர் பிரசவம் ஆகிருக்கிறாங்க. எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வேற ஒன்றும் இல்லை. என்னதான் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருக்குங்க. அது என்னன்னா, என் பொண்ணுக்கு மட்டும் ஒரு மாப்பிளையும் செட் ஆகலை. ஆனால் இன்னைக்கு புது வருஷம் பிறந்திருக்குது, ஒரு மாப்பிள்ளை என் பொண்ணை பார்க்க வந்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக தான் இந்த கெட்டப்பு. நானே ரெடி ஆகிட்டேன். இன்னும் என் பொண்டாட்டி என்ன பண்ணுறா? ஏய், மாப்பிள்ளை வர நேரம் என்ன ஆச்சு, என்னடி பண்ற? இதோ வந்துட்டேன். என்ன பண்ற? நீங்க தானே சொன்னீங்க மாப்பிள்ள வராரு, பம்பரமா சுத்தி வேலை செய்யணும், அதான் சுத்திட்டு இருக்கேன். பார்த்து ஆணி சிக்கிங்க போகுது, எரும மாடு. அடி குறை வந்த குரங்க. மாப்பிள்ள வர நேரம் ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் எல்லாத்தையும் 6 மணிக்கு ரெடி பண்ணிட்டேன் நானு. அடி லூசு, சாயந்தரம் 6 மணிக்கு வரேன்னு சொன்னாரு, காலையில 6 மணிக்கு இல்ல. நீ போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு, நான் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். இன்னும் நேரம் பண்ணுங்க, எனக்கு வேலை நிறைய வேலை இருக்கு. போ ரெடி பண்ணு. ஹலோ மாப்பிள்ள, சொல்லுங்க மாமா. இல்ல மாப்பிள்ள, பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னீங்க, இன்னும் வரலையே, அதுதான் கால் பண்ணேன். மாமா தப்பா நினைக்காதீங்க, பொழுது போயிடுச்சு. நான் காலையில வரட்டுமா? எது, நாளைக்கு காலையில வரீங்களா? மாப்பிள்ள, எங்க வீட்டுல எந்த நல்ல காரியமா இருந்தாலும் 6 மணிக்கு மேலதான் பண்ணுவோம். அதனால ஒரு ப்ராப்ளம் இல்ல, நீங்க கிளம்பி வாங்க. மாமா சொல்றது கேளுங்க மாமா, நான் காலையிலே வந்துடுறேன் மாமா. மாப்பிள்ள, நிறைய பேர் லைன்ல நிக்கிறாங்க. எங்க ரேஷன் கார்டுலயா? மாப்பிள்ள, என் பொண்ணு பார்க்கறது நிக்கிறாங்க. மாப்பிள்ள, இன்னைக்கு கிளம்பி வந்தீங்கன்னா என் பொண்ணு உங்களுக்கு, இல்ல அப்புறம் உங்க இஷ்டம். சரி மாமா, வந்துடுறேன் மாமா. சரி மாப்பிள்ள, சீக்கிரம் வாங்க. அச்சோச்சோ, இந்த மாமனார் புரிஞ்சுக்கவே மாட்டாரு. 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணே மங்களா தான் தெரியும். இவரு ஏன் இப்படி பண்றாருன்னே தெரியல. சரி ஓகே, சமாளிப்போம். எவ்வளவோ சமாளிச்சுட்டோம், இது சமாளிக்க மாட்டோமா? பாக்கு வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு, பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ண.
6 மணி ஆயிடுச்சு, எல்லாமே மங்களா தெரியுது. என்ன பண்றது? மாமா எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கேன் மாப்ள. சௌக்கியமா இருக்கீங்களா? உங்களை பார்க்கணும் போல இருந்தது மாமா, அதான் சீக்கிரமா வந்துட்டேன். என்ன மாமா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் மாமா உங்களை அழகுல வர்ணிக்கணும் போல இருக்கு மாமா. என்ன மாமா? வையாபுரி மாமாவா? கியூட்டா இருக்கீங்களே. இல்ல மாமாவா? அவர் என்னதான் பேசிக்கிட்டு இருக்காரு? அப்படியா? அது மாமா இல்ல மாமி. யோ மாப்பிள, என்னையா பக்கத்து வீட்டு பால்காரி கூட பேசிக்கிறேங்க, வாயா. ஐயோ பால்காரியா? ஐயோ தெரியாம போச்சு. வாங்க மாப்பிள. ஐயோ நான் வரல மாமா. மாப்பிள திதி வாட முக்கியம், வாங்க. ஐயோ நான் வரல மாமா. ஐயோ என்ன மாப்பிள நீங்க? என்ன மரியாதை மாமனாரு? கையை பிடிச்சி உள்ள கூட்டு போறாரு. இததான் எதிர்பார்த்தேன். ஏன் மாப்பிள இதை நீங்க முதல்லயே சொல்லிங்களா? வாசல் வரைக்கும் வந்து கூப்பிட்டு வந்துருப்பல. ஆமா மாமா, நான் வாசல்ல வந்து 10 முறை காலிங் பெல் அடிக்கிறேன், நீங்க திறக்கவே மாட்டீங்க. காலிங் பெல்லா? மாப்பிள எங்க வீட்டுல லைட் சுவிட்ச் தான் இருக்கு, காலிங் பெல் இல்லையே. இல்ல மாமா, அந்த சுவிட்ச் தான் போட்டேன், கரண்ட் ஆஃப் பண்ணி. ஐயோ என்ன மாப்பிள நீங்க? சரி வாங்க வந்து உட்காருங்க. ஐயோ ஏண்டி மாப்பிளை குடிக்க ஏதாவது குடுறி, உட்காருங்க. மாப்பிள என்ன? இல்ல மாமா, மாப்பிள்ள விழுற டைம்ல நீங்க தாங்கி பிடிக்கிறீங்களான்னு பார்த்தேன், நல்லா தாங்கி பிடிக்கிறீங்க. ஓ அப்படியா? ஆமா மாமா. என்ன மாமா சத்தம்? மாமா என்ன மாமா சத்தம்? மாப்பிள நீங்க என்ன தாங்கி பிடிக்கிறீங்கன்னு பார்த்தா பிடிக்கவே இல்லையே. மாமா நீங்க ஸ்கிரிப்டை மட்டும் தாங்கி பிடிங்க, இதெல்லாம் என்னால தாங்கி பிடிக்க முடியாது. சரி மாமா. ஸ்கிரிப்டையும் நான் தான் தாங்கி பிடிக்கணும், உங்களையும் நான் தான் தாங்கி பிடிக்கணும். மாப்பிள உட்காருங்க. ஏமா குடிக்க ஏதாவது குடுமா? என்ன ஒரு நெடி மாப்பிள, அது போற பொடி. ஐயோ பொண்ணு நாட்டு கட்ட. ஏய் அது கிழக்கட்ட. மாமா என்ன சொல்றீங்க? மாப்பிள அது என் பொண்டாட்டி கோதாவரி. கோதாவரியா? இப்ப எதுக்கு மாப்பிள அடிச்ச? ஏடி நானே உன்னை கூப்பிட மாட்டேன், அவங்க கூப்பிட்டால அப்படியே கூப்பிட்டா குடி. மாமா ஆ அதே நெடி. மாப்பிள திரும்ப அதே பொடி. ஏங்க மாப்பிள வந்துட்டாரு, பொண்ணை காணுமே. ஐயோ டைம் ஆச்சு, வந்துருவா, இரு அவசரப்படாத. ஏன் டைம் இப்பதான் எல்லாம் வெளிய சுத்திட்டு இருப்பால. என்னத்த பொண்ணு வளர்த்துக்கிறீங்களே நீங்க தெரியல. மாப்பிளை கேட்க போகுது. என்ன மாமா? இல்ல இல்ல மாப்பிள வெயிட் பண்ணுங்க, பொண்ணு உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கு. சரி சரி. வந்துருவா. மாப்பிள அது என் பொண்ணோட முடி. ஏய் முடி ஏந்திருக்க மாப்பிள. என்னம்மா? அடி இல்லம்மா, உன் கூட மிங்கிலாவ போறவரு. அடியே இவர் தாண்டி உன்னை கட்டிக்கு வந்த மாப்பிள. ஐயா உன்னை கட்டிக்கிற போற மாதிரி இருக்காரு, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்றேன். ஏய் பொண்ணு மாப்பிள. அப்பா என்னம்மா? நான் இன்னும் பெரிய 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 ஆளா வளரணும்பா. எது இதுக்கு மேல பெரிய ஆளா நீ வளரணுமா? ஏமா இப்பவே பாதி ஸ்டேஜ மறைச்சிக்கிற, இதுக்கப்புறம் வளர்ந்தா என்ன ஆகுது? என்ன சும்மா இந்த காமெடி டும்மா. ஏமா போய் ரெடி பண்ணி கூட்டினா போ. ஏய் இது ஏங்க இவளை இப்ப கூட்டு போனா ரெடி பண்றதுக்கு 2 நாள் ஆகும். பரவாயில்லையா? சரிதான், என்ன பண்றது? மாமா பரவாயில்ல மாமா, ரெடி பண்ண மட்டும் நான் பார்க்க போறேன். என்னது? இல்ல எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேணாம் மாமா, நான் இங்க பாத்துக்கிறேன் மாமா. நீங்க சொன்னா சரிதா மாப்பிள, இருந்தாலும் மாப்பிளைக்கு வணக்கம் கொடுமா. வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. மாப்பிள பொண்ணு அங்க நிக்கிறா மாப்பிள. மாமா நீங்க சும்மா இருங்க மாமா, நான் எந்த பொண்ணும் பார்த்து நான் வணக்கம்லாம் சொல்ல மாட்டேன் மாமா. எவ்வளோ தங்கமான மாப்பிள. ஏய் அப்படியே பொண்ணுக்கு. சரி மாப்பிள, என் பொண்ணு மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்காங்க தானே பாக்குறீங்க, நீங்க அதை பத்தி ஒன்னும் சங்கோச்சப்படாதீங்க. அவ சேரி கட்டின போட்டோ இருக்கு, இந்தாங்க இதை பாருங்க, எப்படி இருக்கான்னு மட்டும் பாருங்க. என்ன மாமா இவ்வளவு பெருசா இருக்கு? மாப்பிள இது என் பொண்ணு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. இப்ப இருக்கிற மாதிரி இருந்துன்னா மாமா பாஸ்போர்ட்டே A4 சைஸ்ல இருந்துச்சுன்னா நேர்ல எவ்வளவு சைஸ்ல இருக்கும் பாருங்க. சைஸ் போட்டோ எப்படி இருக்கு மாமா? மாப்பிள அதுக்கு பேனர் தான் வைக்கணும். சரி அழகா இருக்கா. இந்த பக்கம் அனுஷ்கா, இந்த பக்கம் திரிஷா. மாப்பிள ஐயோ எப்பா, நீங்க போட்டோவே இன்னும் பாக்கல, திருப்பி பாத்துக்கிறீங்க. மாமா நீங்க சும்மா இருங்க மாமா. என்னப்பா? நான் பொண்ணை போட்டோல கூட நேர்ல பார்க்க மாட்டேன் மாமா. எவ்வளோ தங்கமான மாப்பிள. ஏய் மாப்பிள பொண்ணுக்கு. சரி மாப்பிள இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி பாருங்க மாப்பிள, கட்டிக்கு போற பொண்ணு தானே. என்ன மாமா? என்ன ஐயோ என்னாச்சு மாப்பிள? மாமா அப்படியே கொஞ்சம் மங்களா தெரியுது. என்னது?
இப்ப பாருங்க என்ன ஒரு பங்களாவே தெரியுது மாப்பிள. அது பங்களா இல்ல, என் பொண்ணு மாப்பிள. ஐயோ இல்ல மாமா, பளிங்கல்ல கட்டின பங்களா மாதிரியே தெரியுதுன்னு அதுதான் சொன்ன மாமா. சரி சரி. என்னம்மா? நான் அவர்கிட்ட தனியா பேசணும். அது கிளைமேக்ஸ்ல தான்மா பேசணும். ஏம்மா அவசரப்படுறேன்? ஏண்டி பாத்துட்டே இருக்க, மாப்பிளைக்கு ஏதாவது குடிக்க குடுறி, இல்ல ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போ. வாங்க வாங்க எடுத்துட்டு வாங்க. ஏய் லட்டு, அம்மா எனக்கு லட்டு. ஐயோ எப்ப பார்த்தாலும் தீனி பண்டார தின்றதுலயே இரு. தருவாங்க. அப்பனா மாப்பிள எடுத்துங்க. வீட்டுல இருக்க கம்மனு சாப்பிடுங்க மாப்பிள. நேர்கால தீனி பண்றோம். மாப்பிள என்ன பாக்க வச்சு சாப்பிடுறீங்க? ஐயோ இந்தாங்க மாமா சாப்பிடுங்க. மாப்பிள அது இல்ல, மிக்சர்ல பாக்க வச்சு சாப்பிடுறீங்க. மாமா இல்ல மாமா, மிக்சர் சாப்பிட்டு ஜீரணம் ஆகணும்ல, அதனாலதான் இந்த பாக்கு வச்சுக்கிறேன். மாப்பிள மிக்சர் கூட ஜீரணம் ஆயிடும், ஆனா நீங்க சொன்ன காரணம் இருக்குது பாருங்க, அதான் என்னால ஜீரணிக்க முடியல. மாப்பிள எவ்வளவு நேரமா மிச்சர் தின்னு இருப்பேங்க, ஸ்வீட்டு காரம்லாம் இருக்கு, அதையும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க மாப்பிள, கொஞ்சம் படம் சாப்பிடுங்க. என்ன மாமா பெரிய காரசாலம் வாங்கி வந்துக்கிறீங்க போல. சாப்பிடுங்க மாப்பிள. இங்க வா. ஆமா இது எதுக்கு வச்ச? ஏங்க நம்ம ஸ்கிரிப்ட் காரசாரமா இருந்தாங்க, அதான் கிண்ணத்துல பச்சை மிளகா அப்படியே உனக்கு கன்னத்துல வச்சேன். இதெல்லாம் எந்த எண்ணத்துல வச்சீங்க? சிரிப்பாங்க தான் வச்சு, யாரும் சிரிக்கல, என்ன பண்றது? ஏண்டி உன்னை மிளகா பஜ்ஜி போட்டா தடினா மிளகாவே போட்டா தந்துக்கிறேன். ஐயோ ஒவ்வொரு எரியுது. என்ன மாப்பிள பச்சை மிளகாவா? இல்ல நீங்க பண்ற காமெடி. நான் என்னம்மா? அவர்கிட்ட தனியா பேசணும். இருமா, அது கிளைமேக்ஸ்ல தான் பேசணும். ஏமா நீ வேற. மாமா பொண்ணுக்கு பாட தெரியுமா? என்ன மாப்பிள்ள இப்படி கேட்டீங்க? பாட தெரியுமாவா? என் பொண்ணு பாட ஆரம்பிச்சா பாதி பேர் பாடையிலே போயிடுவான். என்ன சொல்றீங்க? இல்ல மாப்பிள்ள, பாடும்போது பாட்டுக்குள்ளேயே போயிடுவான்னு சொன்னேன். எங்க பாட சொல்லுங்க பாமா. ஏமா ஒரு பாட்டு எடுத்து விடுமா. ஹுசைரோ ஹுசைரோ காக்க வந்த வாத்தியாரோ தாக்க வந்த பாட்டிகளை நாறு நாரா கிழிக்கும் ஜான். மாமா மாப்பிள்ள என்ன மாமா என்ன எதுக்கு மாப்பிள்ள அடிச்சீங்க? உங்க பொண்ணை பாட சொன்னா நீங்க பாடுனுக்கிறீங்க. நான் பாடுறேனா? யோ என் பொண்ணு தாயா பாடுறா. மாமா உங்க பொண்ணு மிமிக்ரி எல்லாம் பண்ணுவாங்களா? மிமிக்ரி கிமிக்ரி எல்லாத்தையுமே பண்ணுவா மாப்பிள்ள. அவ்வளவு கூட்டா பண்றாங்க மாமா. மாமா உங்க பொண்ணுக்கு ஆட தெரியுமா? என்ன மாப்பிள்ள பாட்டே பிரமாதப்படுத்திட்டு ஆட தெரியாதா? என் பொண்ணு அவ்வளவு ஆடுவா மாப்பிள்ள, அப்படி ஆடுவா. எல்லா ஸ்டேஜ்ல ஆடி இருக்கா போல. அவ எல்லா ஸ்டேஜ்லயும் ஆடுவா. அவ ஆனதுக்கு அப்புறம் எந்த ஸ்டேஜுமே இருக்காது. என்ன மாமா சொல்றீங்க? அப்ப ஆட சொல்லுங்க பாப்போம். மாப்பிள்ள அவள ஆடுவான்னு கேட்டு நீங்க சூப்பரா ஆடுறீங்களா? மாமா நான் எங்க ஆடுறேன் மாமா? அவ ஆடுற ஆட்டத்துல நான் ஆடி நிக்கிறேன் மாமா. ஓஹோ இரு 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 இரு. பாட்டு முடிஞ்சு 10 நிமிஷம் ஆச்சு, பண்ணாட என்ன பண்ற? எல்லாம் ஒரு விளம்பரம் தான். நீ பண்ணு, நான் கிளம்புறோம். ஓ கம்மு நில்லு. அப்புறம் மாப்பிள்ள என்னம்மா? நான் அவர்கிட்ட தனியா ஐயோ பேசணும். அது நீ கிளைமேக்ஸ்ல தாமா பேசணும், அவசரப்படாத. சரி மாப்பிள்ள வேற என்ன? மாமா உங்க பொண்ணுக்கு நல்லா வாய்க்கு ருசியா சமைக்க தெரியுமா? மாப்பிள்ள சமைக்கிறதா சூப்பரா சமைப்பா மாப்பிள்ள. அதுவும் சமையல்னா ஒரு குக்கர்ல தான் சூப்பரா சமைப்பா. மாமா எனக்கு குக்கர்ல சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். மாப்பிள்ள உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே குக்கர்ல சமைச்சாதான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா மாமா? ரொம்ப பிரமாதம். மாப்பிள்ள நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? மாமா நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. சொல்லுங்க மாப்பிள்ள. நான் வெஜ் தான் சாப்பிடுவேன். எது? நான் வெஜ் தான் சாப்பிடுவேன். சரி மாப்பிள்ள, அப்ப கறிலாம் சாப்பிடுவீங்க? கறி சாப்பிடுவேன், ஆனா எலும்பை விட சதை தான் பிடிக்கும். ஓ உங்களுக்கும் சதை தான் பிடிக்குமோ? என் பொண்ணுக்கும் சதை தான் பிடிக்கும். சரி மாமா, அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் ஃபுல்லா சூப்பரா பண்ணுவாப்ல. அப்படியே மாமா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருக்கா? இருக்கு. என் பொண்ணு சாப்பிட்டு மிச்சம் வச்சிருக்குது. சொல்லுங்க. ஏய் அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ரீ. அப்படியா? அறிவு. நான் அவர்கிட்ட தனியா பேசணும். ஐயோ அது நீ கிளைமேக்ஸ்ல தான் பேசணும். சரி இவ்வளவு நேரம் மாப்பிள்ளையே பத்தி கேட்டுக்கிறேன், நீ ஏதாவது டவுட் கேட்டு தொலைமா கேளு. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் வந்து ஆக்சுவலி எலக்ட்ரிஷியன். என்னாச்சு? தொட்டா சாக்கடிக்குது. இங்க வா இப்படியா. இது மாதிரி காமெல்லாம் உனக்கு ஏன் கிடைக்குது? ஸ்டேஜுக்கு பின்னாடி. ஸ்டேஜ் பின்னாடி கிடைக்குதா? நீ போய் பொறுக்கினே இரு, நாங்க 3 பேர் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்ல போ கேளு. ஏன் மாப்பிள்ள உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே மாப்பிள்ள. ஓகே மாமா. தனியா பேசிக்கலாமா மாமா? ஐயோ வந்ததுல இருந்தே நீங்க தனியா பேசுறீங்க. சரி அம்மா தனியா பேசிக்கங்க போங்க. மாப்பிள்ள என் பொண்ணு அந்த பக்கம் போறா. மாப்பிள்ள நான் எப்பவுமே பொண்ணுங்க பின்னாடி போக மாட்டேன் மாமா. ஐயோ எவ்வளவு நல்ல மாப்பிள்ள. ஏய் மாப்பிள்ள பொண்ணுக்கு சரி நீ தான் போயம்மா அவர் பின்னாடி. ஏன்டி சின்ன ஜெர்சி எதனா பேசுவோம், போய் எட்டி பாத்துக்கிறியா? நான் பாக்கல. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா. எது இருந்தாலும் என் கண்ணை பார்த்து பேசுங்க. முதல்ல என்ன பார்த்து பேசு. ஓகே ஓகே. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நானும் உங்கள்ட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். சொன்னாங்க நீங்க சிம்ரன் மாரி சிக்குன்னு அழகா கும்முன்னு இருப்பீங்கன்ட்டு. எனக்கு அந்த அழகெல்லாம் முக்கியம் இல்லை. இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற அழகுல எனக்கு ஒரு குறை இருக்கு. அது ஒன்றா நான் சொல்லட்டுமா? என்ன குறை? எனக்கு 6 மணினா மங்களா தெரியும். எங்க இருக்கீங்க? சவுண்ட் மட்டும் கேக்குது. இங்க உங்களுக்கு எப்படி 6 மணிக்கு மேல மங்களா தெரியுமோ அது மாதிரி எங்க அம்மா அப்பா சொன்ன மாதிரி நான் சிம்ரன் மாதிரி சிக்குன்னு இருக்க மாட்டேன். ஹல்க் மாதிரி பல்கா இருப்பேன். நீங்க பல்கா இருந்தாலும் உங்க மனசு மில்கா இருக்கு. பரவாயில்ல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சொல்லுங்க. கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்துறதுக்கு உருவமும் ஊனமும் குறை இல்லைன்னு எனக்கு தோணும். அதனாலதான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா வாழ்க்கை நடத்துவோமே. ரொம்ப சந்தோஷம். ஐ லவ் யூ. மாப்பிள்ள என்னங்க சத்தம்? பேசிட்டு இருக்கேன் மாமா. சரி ஏன் வழிக்கு விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுது? இல்ல மாமா, உங்க பொண்ணு எள்ளுனா எண்ணெயா இருக்கா, அதான் வழிக்கு விழுந்துட்டேன். அந்த மாதிரி நகைச்சுவைகளா? ஆமா மாமா. சரி மாமா. அப்புறம் போகும்போது கீழே போட்டு போயிடுங்க. சரி மாமா. என்ன மாப்பிள்ள பேசி முடிச்சிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டேன். பொண்ணு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்கு மாமா. அவ்வளவு அழகா இருக்கா மாமா. மாப்பிள்ள இங்க இருக்கா பொண்ணு? தெரியும் மாமா. எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு முன்னாடி வர்ணிக்க மாட்டேன் மாமா. எவ்வளோ நல்ல ஆச்சாடி. திரும்பவும் சொல்றேன், மாப்பிள்ள பொண்ணுக்கு. மாப்பிள்ள தட்டு வாங்கிக்கங்க. மாப்பிள்ள தட்டு இங்க இருக்குது மாப்பிள்ள. தெரியும் மாமா. அப்பா, புது வருஷத்துல ஒரு நல்ல மாப்பிள்ள சூப்பரா கிடைச்சிட்டாரு. இந்த வருஷம் தை மாசம் கல்யாணம் வச்சிடறோம். தயவு செய்து நீங்க 2 பேர் மட்டும் வந்துடாதீங்க. யாரும் வரக்கூடாதா? ஏன்னா நீங்க என் பொண்ணோட அழகுல மயங்கிடுவீங்க. ஆல்ரெடி மயங்கிட்டா இருக்கும். மதுமிதா மேடம், நீங்களும் வந்துடாதீங்க. நீங்க வந்தீங்கன்னா மாப்பிள்ள உங்க அழகுல மயங்கிடுவாரு. மன்மத குஞ்சு. அதனால நீங்க அங்கிட்டே பிளஸ் பண்ணுங்க. வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேலம் அடிச்சு பொண்ணு வந்தாச்சு. வந்துருச்சு புது வருஷம், வாழ வைக்க புது வருஷம். வந்துருச்சு புது வருஷம், மக்கள் எல்லாம் வாழ வைக்க. வந்துருச்சு புது வருஷம், மக்கள் எல்லாம் வாழ வைக்க. மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி பொங்க. வந்துருச்சு புது வருஷம். ஆஹா ஆஹா, என்ன அழகு! ஒண்டர்ஃபுல், மார்வலஸ். ஆஹா, நான் எடுக்க போற புது பேய் படத்துக்கு நான் தான் ஹீரோயினா? அந்த பேயை நடிக்க போறதே சார். மணி எத்தனை? ஆபீஸ்க்கு வர டைம் அது. என்ன சார் செய்யணும்? ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கிறோம். சூப்பர் சார். 2 கோடி ரூபாய் பட்ஜெட். எவ்வளவு சார்? 2 கோடி. சூப்பர் சார். 2 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு செட்டை போடுறோம். போட்டு ஹீரோயின் வச்சு முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீன் எடுக்கிறோம் சார். அடிங்க கொய்யால. ஏன் சார்? 2 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு ஃபர்ஸ்ட் நைட் சீனே வச்சா மீத சீன்லாம் ஏதோ வச்சு எடுப்பேன். உங்க பொண்டாட்டியை வச்சு? ஐயோ சார், உங்க பொண்டாட்டி போட்டிருக்க நகை நட்டெல்லாம் அடகு வச்சு எடுப்போம்னு சொன்னேன் சார். டேய் இங்க வா. அந்த 2 கோடி ரூபாய் பட்ஜெட் படத்துக்கு ஓகே வெளிநாட்டுல இருந்து சும்மா சார், அப்ப தோலை உரிச்சு தான் கூட்டிடுறேன். பரவாயில்லையா? உன் தோலை நான் உரிக்க போறேன். சும்மா வெள்ள கேர்ளா, ரிச் லுக்கா, ஃபாரின்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு ஹீரோயினை இறக்குற. இப்பாட்டுங்க சார், யார பார்த்தாலும் நம்ம ஆந்திரா கேரளா வெளிநாடுனே போறீங்களே, ஏன் நம்ம ஊர் பொண்ணுங்களா சரியா நடிக்க மாட்டாங்களா? ஏன் நம்ம மதிமிதா மேடம் இல்ல? அவங்களுக்கு அழகு இல்ல? என்ன பேசுறீங்க? யோ, நம்ம ஊர் பொண்ணுங்களெல்லாம் வச்சா யார் படம் பாப்பா? சார், நம்ம ஊர் பொண்ணுங்களே அழகா நடிப்பாங்க, நல்லா பேசுவாங்க. நீங்க தான் அவங்களுக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க சார். என்ன பேசுறீங்க? நீ என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவியா எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஒரு ரிச் கால ஆபீஸ் கூட்டிட்டு வர, இல்ல நீ ஆபீஸ்ல இருந்து வெளியில போற. சார் ப்ளீஸ் சார், போடா. சார் இந்தியா இப்படி போயிட்டாப்ல. வெளிநாட்டு பொண்ணுக்கு நான் எங்க
சாமி உங்க பேரு லட்டா சாங்கிரியா சாமி? சாங்கிரி சாமி. ஐயோ என் சாமி அம்பிட்டு அழகா இருக்கு. ஆனா நல்லா இருக்கு சாமி. இந்த கண்ணுல மட்டும் கொஞ்சம் மை கம்மியா இருக்கு. இத வாங்கி இழுவிட்டீங்கன்னா என்ன மாதிரியே அழகா இருப்பீங்க சாமி. அப்படியா? ஆஹா 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 கொஞ்சம் பின்னாடி வாமா. நான் சாமி மூஞ்சிக்கிட்ட வந்து இப்படி 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 காட்டுறேன். யாரு சாமி நீ? அம்மா நான் ஒரு சினிமா டைரக்டர்மா. டைரக்டர் அப்படின்னா? அம்மா இந்த படம் எடுப்பாங்கல்ல. என்ன சாமி நீ நல்லா ஜோக்கு பண்ற? படம்லாம் பாம்பு தானே சாமி இருக்கு. நீ எப்படி சாமி எடுப்ப? இந்த மாதிரி கேமரா வச்சு படம் எடுப்போம்னா நீ பார்த்தது இல்ல? ஏ சாமி இந்த கேமரா வச்சு ரோலிங் ஆச்சுன்னு சொல்லுவாங்களே அவங்களாம் சாமி. ஆமாமா ஆமா. சரி சாமி சரி சாமி. அழகா சிரிக்கிறம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா என்ன வியாபாரம் பண்ற? நானா சாமி இந்த மாசுக்கு இந்த என்னது இது சாண்டிசேஸா? சானிடைசரா? அந்த சாண்டோரிய மாஸ்டர். இந்த கட்சில சொன்னே சாண்டி டவுசர் சொன்னே கேட்டியா நீ? வரல மாஸ்டர். வரலையா? ஆமா ஆமா. முன்னாடிலாம் ஊசி பாசி தான் விப்பியே. இப்போ என்ன சானிடைசர் மாஸ்க்லாம் விக்கிறீங்க? அதெல்லாம் பழசு சாமி. இதுதான் சாமி புதுசு. ஆமா. இவ்வளவு அழகா பேசுறியே. உன் பேர் என்னம்மா? என் பேரா சாமி சிலுக்கு சாமி. கால்ல என்னம்மா? சுளுக்கு சாமி. சூப்பர் பேருமா. நான் ஒரு சினிமா டைரக்டர். உங்களோட படத்துக்கு ஒரு ஹீரோயினே நான் உங்களை போட போறேன். நீ நடிக்கிறியா? சரி சாமி சரி சாமி. ஏன் சாமி இந்த டிவி போட்டிலாம் நடிச்சு நானும் அம்மா மாதிரி சேம் ஆயிடுறேன்னா சாமி. இப்படித்தானே பல பேர் சொல்லி தர்றாங்க ஊருக்குள்ள. நீ ஒரு ஆளா அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். சரியா? சரி சரி சாமி. சரி. ஒரு நடிகைக்கு தேவை என்ன தெரியுமா? நடை உடை பாவனை. என்ன சாமி என்கிட்ட செட்டு செட்டா பாவடை இருக்கு சாமி. ஆமா அது பாவடை இல்லம்மா. பாவனைன்னா நடி ஆக்ஷன் அப்படி பண்ணன. ஓ நடிப்பா சாமி பாவனையா சாமி? ஆமா. முதல்ல நடைய பாக்குறோம். சரியா? நடந்து காட்டு பாப்பா. இப்ப பாரு சாமி. நடமா. இன்னும் தொடச்சு முடியலையா? ஏற்கனவே செட்டெல்லாம் தொடச்சாச்சு. வா பின்னால. இருக்கட்டும். நட சூப்பர். இப்ப நான் சொல்ற டயலாக் அப்படியே வையா அப்படி சார பார்த்து அப்படியே ரொமான்டிக்கா நடக்கணும் பண்ணணும். சரியா? முதல்ல இடுப்புல கையா போடு. கையா போடுமா. என்ன பண்ற? நீ தான சாமி கைய போட சொன்னே. ஓ இடுப்புல கையா போடுமா. ஏன் இடுப்பா சரி சாமி. நீ நடந்து காட்டு சாமி நான் சூப்பரா பண்ணிடுவேன். பண்றியா? இடுப்புல கைய வச்சுக்கணும். சரி சாமி. ஐயா அப்படி சார பார்த்து ரொமான்டிக் லுக் கொடு. அப்படியே இந்த கையை அப்படி வாயில வச்சுக்கோ. சரியா? போமா. ஆமா நீ சிரிச்சா? இல்ல சாமி நான் சிரிக்கல சாமி. பின்னாலடா இதே மாதிரி நடிக்கணும் சார்கிட்ட. இப்படி தானே சாமி. பாரு சாமி. போ போ போ. அடே அப்பா கண்ணை குத்தி விட்டுறாத போ. சலக்கு சலக்கு சலக்கு. நல்ல வேளை உங்களை பார்த்து பண்ணல. ஏமா சூப்பர்மா வாமா. அட சூப்பர்மா கைய குடுமா. என்னமா கேப்? என் வாழ்க்கைக்கு வச்ச கூட ஆப். அட பாருடா சூப்பர்மா. வா பின்னால அடுத்து செட்டு. வார சாமி. எக்கடா ஆளகாரா? ஏமா எங்க இருக்க? இதென்ன சாமி? நீ தான சாமி பின்னாடி வர சொன்ன. அட பின்னாடியா? என்னமா நீ இருக்கீங்க? என்ன விஷயம்? இல்ல சாமி இத கொஞ்சம் தூக்கிட்டு போ சாமி. ரொம்ப வெயிட்டா இருக்கு சாமி. அப்படியே கொண்டா தூக்கிடுவான். கொண்டா வேமா கொண்டாமா. தூக்க வேணாம் சாமி நானே போட்டு விட்டுறேன் சாமி. என்னமா என்ன உக்குறத செத்துடா? சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நித்தி அடியா வங்கி வள குலுங்க வளைஞ்சு கும்மி அடியா. சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நித்தி அடியா வங்கி வள குலுங்க வளைஞ்சு ஐயோ டைரக்டர் கார பேசாம இரு. நான் சாமி முத்தம் குடுக்குறேன். முத்தமா யாருமா கொடுத்த வம்ப மாட்டி விட்டாத. நம்ம படத்தோட டைரக்டர் ஹீரோ ப்ரொடியூசர் எல்லாமே சார் தான். தள்ளு சாமி. வா வா. என்னம்மா? சாமி இப்படி வா சாமி. என்னம்மா? என்ன சாமி இந்த பையன் செவப்பா நல்லாவே இல்ல சாமி. என்னம்மா? நீதான் சாமி எங்க இடம் மாதிரி கருகருன்னு கருத்த குட்டி மாதிரி இருக்க. நீ வா சாமி நம்ம லவ்ஸ் பண்ணுவோம். வாடி என் குப்பி. ஐயோ சார் விடுமா. சாரி சார். ஐயோ சார் என்ன சார் பண்ண சொல்றீங்க? இப்ப முதல்ல ப்ரொபோஸ் பண்ண சொல்லு போ. சார் நீங்க கோவப்படாதீங்க சார். நான் பண்ற மாதிரிங்க டைரக்ஷன் உங்களுக்கு பண்ண தெரியுமா? என்ன நினைச்சு பேசுறீங்க? ஏமா இப்ப நான் தான் டைரக்டர். சரி சாமி. உட்கார்றா. பீச் மேல ராஸ்கல் இங்க வந்திருக்கா. நான் டைரக்டர் நீ சொல்ற மாட்டீங்க. பீச் மேல ராஸ்கல். ஏமா இங்க நீ யாரு கூட நடிக்க ஆசைப்படுற? உனக்கு எந்த ஹீரோ வேணும் டக்குன்னு சொல்லு. இதே சாப்பிட்டு சொல்றேன் சாமி. டக்குன்னு சொல்லுமா. ஆஹா சொரியாம போ.
எஸ் சாமிங்க வா சாமிங்க வா சாமி. என்னம்மா? இங்க வா சாமி. அந்த சாமி நல்லா இருக்கு சாமி. அவரு கூட தான் நான் லவ்ஸ் பண்ணுவேன் சாமி. சொல்லுங்க சாமி, என் கூடயா சாமி? ஆமா சாமி, உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாமி. குறத்தி வாடி என் குப்பி என்ன சொல்ல தெரியுமா? கிராமத்துல தேன்மொழி கனிமொழி எவ்வளவு ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருப்பா, அவளை வச்சு கல்யாணம் பண்ணிக்க. நான் உனக்கு செட்டே ஆக மாட்டேன். இந்த டைலாக்க முள்ளமா போய் அவர் பக்கத்துல நீ சொல்லணும். ஆக்சன். இங்க போற செரு பிஞ்சு என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்படி போய் சொன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு லவ் சொல்ல போ பின்னால பறக்குன்னு போய் சடாரம் டைலாக பேசுமானா என்ன பேசிருக்கா? பாரு சாமி, நீ எனக்கு செட் ஆக மாட்ட சாமி. நீ எனக்கு தேன்மொழி கனிமொழி செட் ஆகும் சாமி. சாமி யார் யாரு? நீங்க ஐ லவ் சொல்லிடுங்க சார் டக்கறே. இப்படி பேச எப்படியா லவ் வரும்? ஏமா எங்க டைரக்டர் அப்படிதான் சாமி சொல்லி கொடுத்தாரு. அவர்தான் சொல்றாருல ஒழுங்கா நடி. என்ன சாமி நடிக்க சொல்லி கூட்டு வந்தா அடிக்கிறே. இப்படி அடிவான நிறைய பேர் இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துல இருக்கா தெரியுமா உனக்கு? பிச்சுல பிச்சு. அப்ப அடி சாமி, அடி சாமி. போதும் நில்லு. அவட்ட போய் அழகா சொல்லுமா. ஒரு லவ் அப்படி அழகா போயிட்டு அவட்ட சொல்லணும். சரியா? போலாமா? ரோலிங் ஆக்ஷன். போ. சொல்லுங்க சாமி. போடு. என்னம்மா? லவ்ஸ் பண்ண வந்திருக்கேன். சேஞ்ச் இல்ல. நான் லவ் பண்ண வந்திருக்கேன் உங்களை. என்ன லவ் பண்ண? என் பேரா சிலுக்கு. அடேங்கப்பா, தலுக்குன்னு இருக்கேன். வாட் a hair style. வாட் a smell. இந்த டைலாக்லாம் யார் சொல்லி கொடுத்தது? எனக்கு எங்க டைரக்டர். எங்க சார் நீங்க பறக்கிறப்ப ஐ லவ் யூ சொல்லணும் சார். யோ, அது வந்து அது லவ் சொல்லும்போது ஒரு மூடு வரணும்யா. அது இல்லையே. வரல. ஆமா. சத்தியமா வரல. அம்மா சத்தியமா? யோ, என் படிப்பு மேல சத்தியமா வரலையா? யாண்டி குந்தானி கரெக்டா சொல்லுங்க. அவருக்கு மூடு வர மாதிரி டயலாக் பேச முடியும். இப்ப பாருங்க சாமி. இது ரொமான்டிக் கிடையாது. என்ன சாமி மூடு வர மாதிரி பண்ண சொன்னீங்க? அதுக்கு என்ன ராஜ்ல ரூம் போற மாதிரி பேசிருக்கா? தப்பா பேசக்கூடாது சாமி. ஒரு டைரக்டர் இப்படி எல்லாம் பேசினா என்ன சாமி அது அர்த்தம்? டக்கு சொல்லுமா. என்ன சாமி பண்றே? நீங்க கையை வச்ச உடனே எனக்கு வைப்ரேஷன் வருது. இது வேற நடிப்புதான் சாமி. இது துடிப்பு. ஓகே சாமி. ஓகே. இப்ப எது லவ் சொல்லிருங்க சாமி. இல்லனா ஒரு என்ன அடி போற சாமி. ஐ லவ் யூ ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். முடிஞ்சு சாமி. இவ்வளவு கெஞ்சி கேட்டதனால நான் சொல்றேன். ஐ லவ் யூ. ஐயோ. எனக்கு ராஜாவானா எனக்கு ராஜாவானா எனக்கு ராஜாவானா. சூப்பர் சார் வெரி குட் சார். உண்மையிலே யாரும் அடிக்க முடியாது சார். லைவா சொல்லிட்டீங்க. புரிஞ்சல. ஆமாங்க. நீங்க போங்க, மத்த நான் பேசிக்கிறேன். போயிட்டு வாங்க. வர. ஏமா பரவாயில்லமா, சூப்பரா பண்ணிட்டமா. வெரி குட். யோ அகலப்பாண்டி தான் சார். பெர்ஃபார்மன்ஸ் பின்றாயா. தேங்க் யூ சார். ஆனா டயலாக கூட டப்புல போட்டுக்கலாம். ஆனா இந்த கப்பு தான் தாழ்ச்சோ. இல்ல சாமி சொன்னே. என்ன சொன்னே? ஐயோ. போறடா நீ என்னடா பெரிய டைரக்டர். என்ன சாமி சொன்னே? நாங்க போறடா சொல்றல. நான் சாமி சொன்னேன். இங்க பாரு, எங்கிட்ட வந்து கப்பு இருக்கும், ஆனா தப்பு இருக்காது. ரோட்ல ஹீட் புடுவேன் நானு. ஏமா வாமா. சார் சாரி சார். என்ன அது? சார் ப்ளீஸ் சார். என்ன சார் சொல்றீங்க? நான் சாமி அவட்ட போய் கேட்கிறேன். அவனா ஒடி சாமி. நான் உண்டால பாத்துறேன் சாமி. இருமா சாமி. அட எனக்கு பொளப்பு போயிரும், பேசாம இருமா. அது இப்படி சொல்லு சார். யோ இங்க வா. இந்த டைரக்டர் ஃபீல்டே எனக்கு வேணாம். இந்தா வச்சுக்க. இந்தா கேமராவை நீனே புடி. நீ படம் எடு, என்னமா பண்ணு. இந்த பொம்பளையோடலாம் நான் ஒர்க் பண்ண முடியாது. நான் போயிட்டு வரேன் சாமியோ. எனக்கு வர வச்சுட்டாங்களே. சாமி போ சாமி. படம் எடுக்கறா சாமி. என்னவா? என்ன சாமி குளிக்க
குலுங்கி சிரிக்கிறேன். குனிஞ்சு சிரிக்கிறேன். முகரைய பாரு, குனிஞ்சு அழுதுகிட்டு இருந்தாம்மா. யா சாமி குலுங்கி அழுவுற. அழுவுறத பார்த்தா எனக்கும் அழுவியா வருது சாமி. கொஞ்சம் தள்ளி பேசுமா. ஏமா இருந்த ஒரே டேரக்டரா வந்தேன், எனக்கு வேற யாரும் டேரக்டர் கிடைக்க மாட்டாங்க. அவரும் போயிட்டாரு, நான் எப்பமா படம் எடுத்து டேரக்டர் ஆகுறது? ஏ சாமி இப்படி வா சாமி. இந்த படம் எடுக்கிறாங்களே சாமி, அது எம்புட்டு செலவாகும்? அது பல கோடி ரூபாய் செலவாகும். சும்மா இருமா நீ வேற. அந்த பல கோடி எம்புட்டு சொல்லு. 1 கோடி 2 கோடி செலவாகுமா? என்னம்மா 1 கோடி 2 கோடி? இப்ப பாரு சாமி. என்னம்மா? ஆஹா என்னடா அது? 1 கோடி 2 கோடியா? செக்கு புக்கலா இருக்கு. அத்த அடியில பணம் 2 கோடி. ஆஹா சூப்பர்மா. நாளைக்கு நான் படம் எடுக்கிறேன். இந்த துட்டு போதுமா சாமி? அட போதுமா, இதை வச்சு படம் எடுத்துடலாமா? நீங்க இந்த காசை வச்சு டைரக்டர் பண்ணிருங்க. நான் தான் டைரக்டர். ஆனா ஹீரோனி நான் தானே. அது மிஸ் பண்ணணுமா? நீங்க தாமா ஹீரோயினி. சரி சாமி, அதுல ஒரு சின்ன மாத்தம். என்ன மாற்ற? டைரக்டர் மாத்த போறியா? இல்ல சாமி, சரி எனக்கு சோடியா நடிக்க அசித் குமார் இருக்கார்ல, அசித் குமார். யாரு? அதான் அந்த அல்டிமேட் அசித் குமார். பாரு சாமி, அவரை மட்டும் எனக்கு சோடியா போடுற சாமி. அவங்க பொண்டாடிட்டு நான் பேசிக்கிறேன். நீ பேசிக்கிறியா? ரசிகர்கள் கிட்ட யார் பேசுவா? நீங்களே பேசிக்கங்க சாமி. நாளைக்கே படம் பூஜை போறோம், படத்தை எடுக்கிறோம். சரி சாமி. நான் அந்த புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு பாடிக்கும் ஆகங்காடி தானுங்க. ஷோ செபஸ்டின், என்ன செபஸ்டின் பண்ற? நீ எதுவுமே பண்ண மாட்டேற இந்த ஷோல. உன்னை வச்சுட்டு நான் எதுக்கு ஆங்கரா வச்சு ஷோ பண்ண? நான் என்னதான் பண்ணப்போ? நீதான் ஒண்ணும் பண்ணலையே. அதுதான் நானும் குறையா சொல்றேன். ஆடவும் மாட்டேங்கிற, பாடவும் மாட்டேங்கிற, பேசவும் மாட்டேங்கிற. சோ ஒரு நல்ல கோ ஆங்கரா நானே கண்டுபிடிச்சு அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வர வச்சிருக்கேன். என்ன சேனல் தான் அவனை கோ ஆங்கரா வச்சுக்க ஒத்துக்க மாட்டேன். என்ன விட சிறப்பா பண்ணுவாரா? பார்த்தாலே உனக்கே தெரியும். நிக்கி பேரே ஸ்மார்ட்டால. அப்படியா? எனக்கு என்னமோ பிடிக்கல. வர சொல்லு பார்க்கலாம். எல்லா டைரக்ஷனும் கூப்பிடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல. யாரோ நிக்கி வருவாங்க. நம்ம யாருமா அவங்க? நிக்கி அது ஒரு மாதிரி ஆகுது பாத்தீங்களா? நீ நிக்கி ஷோ. Vanakkam and a warm welcome to all the beautiful souls who's gathered here. This is Nina talking to you and this is my beautiful friend Nikki. டேய், உன்னை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். கீட்டர் விட்டுட்டு என்ன கருங்க? சரி நிக்கி, உன்கிட்ட பேசுறதுக்கு தான், உன்னை பார்க்கறது தான் எல்லாரும் இவ்வளோ ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ். எனக்கு ஒரு பயமா இருக்குது. என்ன இடம் இது? யாருங்களாம் புதுசு புதுசாருறோம். மாதிரி செய்ய யாரு நீங்க பார்த்து பயப்படுறீங்க? உன்னை பார்த்து ஊரே பயந்துட்டு இருக்கு. ஏதாச்சும் நம்புற மாதிரி சொல்லு. சரி ஓகே ஓகே. புதுமையா நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னத்தாட்டி புதுமையா பண்ணீங்க? எல்லாம் வந்து நியூ இயர்னாலே வந்து சண்டே கிளப்புக்கு போவாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து ஜெயா டிவியோட காமெடி கிளப்புக்கே நான் ஒன்று கூட்டு வந்திருக்கேன். ஓஹோ, இப்போ ஷோவை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. என்ன ஆரம்பிக்கலாம்? தவணியா ஊராக்கலாம் 2 பேரும். 2 பேரும் இங்க என்ன பண்றான்னு கேட்டாங்க. வாட் இஸ் திஸ்? நிக்கி, மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. இப்படி சொல்லி சொல்லியே அதான் போன வருஷத்தை கொரோனால விட்டீங்க. இன்னும் ஆடாடே. நிக்கி அப்படிலாம் சொல்லாது நிக்கி. இந்த ஏதோ நடக்குதே, அது என்ன? இது கீழே கூட அரங்கிக்குங்க. கேண்டா ஏய் இல்ல கேண்டா டைனா என்ன? அது கேண்டா டை டைனா கேன் பேண்டமிக். ஓ கேண்டா டைனாமிக்ல பேண்டமிக். கேண்டா பேண்டமிக். கேண்டா டை பேண்ட சி என்ன ஏன்டா குழப்புற? சரி, இந்த கொரோனா குவாரண்டைன்ல என்ன பண்ணி கிழிச்சனி? நான் வந்து லைக் நார்மலாக தான் கொரோனா போச்சு. பட் இன்னும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு யாரையுமே மீட் பண்ண முடியாமல் கொஞ்சம் தனிமையாக இருந்தது. நிறையா பேருக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக கொஞ்சம் ஆயிருக்காங்க. என்ன ஆயிருக்கிறீங்க? கொஞ்சம் ஃப்ரெஸ்ட்ரேஷன், மென்டல் ப்ரெஷர், டிப்ரெஷன். காட்டுக்குள்ள சுதந்திரமா திரிஞ்சுக்கிட்டு இருந்த விலங்கெல்லாம் கட்டி கொண்டு வந்து உங்க கூட்டுல அடைச்சு வச்சு ஒரு கணக்கா காத்து கேன்னு சிரிக்கிறீங்களே. அக்கா எங்களுக்கு எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும். இப்போ கஷ்டம் புரியுதா? அதை பற்றி ஏதான் எதுக்கு டைவர்ட் பண்றியா? அப்படி இல்லை இன்னைக்கு. சரி, நீங்கள் தான் வந்து இந்த லாக்டவுனில் ஜோஷியாலாம் பார்க்க கற்றுருக்கான்.
ஸோ வந்து லாக்டவுன் ஜோஷியம்னு யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சிருக்கான். அது எதுக்கு தான் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சானே தெரியல. அவ்வளோ சப்ஸ்கிரைப் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுறான் எதுக்கு பண்ணுறான்னு தெரியாம ஆழ்த்துற விட்டுறானுங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களை நம்பி 3 பேர் கமெண்ட் வேற பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வேற கடிக்கிறியா விசக்கிறீங்க? நோ, கமெண்ட்னு போட்டால் படிக்கணும்ல. ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா நான் வந்து அதில் இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் படிக்க போறேன். நிக்கி வந்து அதுக்கு பதில் சொல்லுவான். பிளான் கண்டாடாடாய். எஸ். ஸோ இந்த 2021 ஒரு கமெண்ட் வந்து 2021 நம்ம சும்மா சிறப்பாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம்னா என்னென்ன விஷயங்களோட பண்ணி ஆரம்பிச்சா இந்த ஆரம்பம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லுங்க நிக்கிஜி. எஸ். டிங் 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 டக் டக் டே நாட். டிங் 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 டக் டக் டே நாட். டிங் 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 டக் டக் டே டே டே. சொல்லுங்க நிக்கிஜி, எப்படி இருக்கும்? அது வந்து இப்படி தான் 2020 T20 மாதிரி இருக்க கோதி சுங்கத்தாரு மாதிரி தக்காளி சாறு நெட்டுலாம் சொல்லி ஜாலியாக ஆரம்பிச்சிங்க. மார்ச்சில் வச்சாங்க ராகு அப்புறம் என்னாச்சு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரிலாம் ரொம்ப காலரை தூக்கி விட்டு கெத்து காமிச்சிட்டு சுத்தாங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு கடவுள் மேலே காரத்தை போட்டு எல்லா காரையும் ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா வருடமும் இனிமையான வருடமாகவே இருக்கும்னு சொல்ல வந்தேன். ஓகே. இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நிக்கி, என்ன மாதிரி ரெசல்யூஷன்லாம் எடுத்தால் வந்து ரொம்ப ஈஸியாக நிறைவேற்றலாம்? நீனா? எஸ். இது அந்த கேள்வியா இல்லை உங்கள் சொந்த கேள்வியா? ரெசல்யூஷன் நீங்கள் புதுசாக ரெசல்யூஷன் எடுத்து கிழிச்சிட போறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நான் வந்து நிறைய ரெசல்யூஷன் வச்சுருக்கேன். அதான் சொல்லு. ஓகே. நான் வந்து டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு. நெக்ஸ்ட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்துக்க போகிறேன்னு. நெக்ஸ்ட்டு வெயிட் குறைக்க போகிறேன்னு. நெக்ஸ்ட்டு வச்சிருக்கதே 3 தாண்டா. இதை தான் நீங்கள் காலமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இந்த மாதிரி கனவுல மட்டும் நிறைவேறக்கூட ரெசல்யூஷன்லாம் விட்டுட்டு ரியலிஸ்டிக்காக ரெசல்யூஷன் எடுத்தீங்கன்னா ஏதாவது வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே. ரியலிஸ்டிக்கான ரெசல்யூஷன் என்ன எடுக்கலாம் அதான் சொல்லுங்க. ஓகே, இதுக்கப்புறம் நான் பண்ண போற ஜோக் எல்லாமே லாஃப் அவுட் லவுட் ஜோக் தான். இது வரைக்கும் பண்ண ரெசல்யூஷன் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சேர்த்துலேயும் அடி வாங்கியாச்சு, சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு. ஓகே. ஸோ அடுத்த கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி 2020 வந்து ரொம்ப வந்து உள்ளேயே உட்காந்து யாருனாலும் எந்த வேலையுமே பண்ண முடியாமல் எந்த அச்சீவ்மெண்ட்ஸுமே பண்ண முடியாமல் இப்படியே போச்சு. ஸோ 21லயாச்சும் ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட்ஸ் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுருக்காங்க நிக்கி. இன்னும் சொல்லுகிறார்கள் என்றால் 2020ல இன்னும் அச்சீவ்மெண்ட் நடக்கலன்னு எவன் சொன்னா? எவ்வளோ அச்சீவ்மெண்ட் நடந்திருக்குது? எவ்வளோ அச்சீவ்மெண்ட் நடந்திருக்கா? என்ன அப்படி அச்சீவ்மெண்ட் நடந்திருக்கு? ஆமாம், சும்மா எங்கேயும் வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்து பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் கட்டி குண்டா இருக்கிறாங்க. பசங்கெல்லாம் சாப்பிட்டு குண்டா இருக்காங்க. எவ்வளோ அச்சீவ்மெண்ட் நடந்திருக்குது? சும்மா இருங்கன்னு சொல்லலையே இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணுறீங்களே, வெளியே விட்டா இன்னும் பண்ணுவீங்களா? சரி, ஓகே. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது, நாங்கள் பிள்ளைங்க எல்லாம் காயங்குறோம். தும்மல்னாலே கொஞ்சம் பயமா தானே இருக்கு நிக்கி. கொரோனா குச்சிரும்னு கைதியில் இருக்கிறியா? அதான் நான் குறைக்கிறது, ஓடுறது, தாவுறது, கண்ணதெல்லாம் குச்சி தின்னா அவங்கள கொரோனா குடிக்காம நாயா பண்ணோம். எந்த விலங்காச்சும் கொரோனா குடிச்சு கேட்டிருக்கீங்களா? நிக்கி, மைக்கு தான் இருக்கு, நீ கத்தாம பேசு. அதுக்கு தான் மீடியாவுக்கு பதிவு பண்றேன். சரி, நீ அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் பத்தி என்ன நினைக்கிறேன்? சோஷியல் டிஸ்டன்சிங், எஸ். நான் மறந்து போயிட்டேன். ஐயோ, நான் தள்ளி நிக்கணும். நீ நிக்கி 6 feet தள்ளி நிக்கணும். நீ போயிட்டா நான் எப்படி பேசுறது? ஹே, இப்போ புரியுதா? நீனா இல்லை எனில் நிக்கி இல்லை, நிக்கி இல்லை எனில் நீனா இல்லை. சொல்லியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் பரவாயில்ல நிக்கி, நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் சொன்னதை ஃபாலோ பண்ணனால தான் வந்து நம்ம இவ்வளோ இழப்புகள் சந்தித்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல நம்ம கோப்பப் பண்ணி வந்துட்டு இருக்கோம். ஆனால் நிறைய இழப்புகள் இருந்துச்சு தான். என்ன சொல்லுவார? பாப்புலேஷன்லாம் கொஞ்சம் கம்மியாச்சுல்ல. நான் தான் கால்குலேஷன் கம்மியானாலும் நாங்கள் ஐடி குள்ளிங்களாம் எதுக்குறாங்க
வச்சிருக்கானுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கண்ணு எப்படி கால்குலேஷன் ஏத்து வச்சிருக்காங்க பாத்தியா? என்ன ஐடி கண்ணுங்களா? உங்க மேனேஜர் என்ன ஒர்க்கு பண்ண சொல்லி உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண சொல்லி துட்டு கொடுத்தா நீங்க என்ன ஒர்க்குடா பண்றீங்க? நான் கணேஷ்னா உங்க வீட்லயும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானா? ஆமா கண்டிப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். பாத்திரம் தேய்க்கிறது, அப்புறமா பாத்ரூம் க்ளீன் பண்றது, இன்னொன்னு சமையல்லாம் வேற கத்துக்கிட்டேன் தெரியுமா? பாத்தாங்க அந்த என்னது ஹென்னா பானிபூரி சாப்பிட்டீங்களே. ஆமா ஆமா. உயிரோட இருக்கீங்களா? உயிரோட தான் இருக்கறாருல. ஏன் கலைகிற பத்தியா நீ நிக்கி? நான் நிக்கி தான். இதுக்கு மேல நிக்க முடியாது, ஹைட் அவ்வளவுதான் இருக்குது. அடேங்கப்பா வாட்ட கவுண்டர் நிக்கி. ஹேண்ட்ஸமா இருக்கீங்க நீங்க, வேற லெவல் நீங்க. பொண்ணுங்க தான் சொல்லுவாங்க, என்னடா அது? ஐயோ இப்ப ஆடியன்ஸ்ல உட்கார்ந்திருக்க எல்லா யங் கேர்ள்ஸும் சொல்றாங்க. யங் கேர்ள்ஸா? ஆமா. நம்பணுமா? சரி நம்பிட்டேன். ஓகே அண்ணன் சொன்னா கரெக்டா இருக்கும். இப்படி எல்லாம் ஓவரா பேசிட்டு இருந்தா பாரு மதுமிதாக்கா இருக்காங்க, புடிச்சு கொடுத்துருவேன். அவங்க கிட்ட தான் எனக்கு குடிச்சு கொடுக்குறேன்னா நான் இப்பவே போக ரெடி. ஏன் கேள? ஏன் நான் கேட்டேன். சிரிச்சுக்கிட்டே கேளுங்களேன். இல்ல கரால அதுக்கு முன்னாடி இருந்ததே கரால. இல்லை, எனக்கு மட்டும் ஆண்டவன் கறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் ஆகாயத்தில் தொலைத்துக் கொண்டிருக்கும் அத்தனை நட்சத்திரங்களையும் கொண்டு வந்து இங்கே தோரணமாக கட்டி வைத்திருக்கேன். வானத்தில் இருக்கும் நிலவை பறித்து கொண்டு வசந்த மாளிகையில் விளக்காக அமைத்திருக்கேன். ஆனால் ஆண்டவன் எனக்கு அந்த சக்தியை கொடுக்கவில்லையே, மது கொடுக்கவில்லையே. என்ன பண்ணுவேன்? நீ கவலைப்படாதே நிக்கி, கவலைப்படாதே. அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் அந்த சக்தியை உனக்கு தர வேண்டும் என்று ஆண்டவன் கிட்ட நான் பிரார்த்தனை செய்கிறேன் நிக்கி, நான் பிரார்த்தனை செய்கிறேன். இதை நம்பலாமா? நம்பலாம். வாக்களித்தீர்களா? பட் என்னதான் இருந்தாலும் என் இதயத்தை தூய்மையான காதலுக்காக கொடுத்து விடுகிறேன். அது என்ன கெக என்று சிரிக்கு அவ்வளவு காமெடியா இருக்குது. நீனா நல்லா இருக்கு. நாங்க எழுதின ஸ்கிரிப்டோட இது நல்லா இருக்குது. பாவி ஐயோ பாருங்க, நான் உங்ககிட்ட மட்டும் சேஃபா பேசுறேன். வையானா பாருங்க கிட்ட பாருங்க, அவன் பேசவே மாட்டேங்கிறான். கேட்டீங்களா? ஏன் இன்னைக்கு பேசுறது இல்ல? என்கிட்ட பேசுற, அப்புறம் மது கிட்ட பேசுற, அவரு வையானா கிட்ட ஏன் பேசல? அதுக்கு அவர்கிட்ட ஏதாவது வாய கொடுத்து அவர் என்ன காத்து நிக்கி ஏக்மார் தோத்துக்கடான்ட்டான். அடி சொல்லுவீங்களாண்ணா? அப்படிலாம் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து அந்த வசனத்தை விட இந்த வசனம் பிரமாதமா இருக்கு. ஐயோ ஹைலைட்டப்பா, சூப்பர். ஐயா காவம் அவர் ஆக்ட் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டாரே. உங்களுக்கு கவுண்டர் கொடுக்க முடியாதுப்பா. கவுண்டர் மட்டும் தான் எங்களுக்கு நல்லா வரும். ஸோ ஓகே, நம்ம வந்து இவ்வளவு தூரம் கலகலப்பா இந்த நியூ இயர் ஆரம்பிக்கிறதுக்கு நிக்கினாலே ஏதாச்சும் ஒரு மெசேஜ் சொல்லுவானா? சொல்லுவேன் நிக்கி, மறந்துட்டியா? நான் சொல்லுவேன். ஓகே சொல்லுங்க. ஸோ ஓகே, இந்த 2021 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2020 நம்மளுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு மாதிரி போச்சு. நான் எல்லாத்தையும் நெகட்டிவாகவே காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நெகட்டிவ்லேயும் இருக்கிற பாசிட்டிவை ஏன்டா பார்க்க மாட்டேங்கிறீங்க? நெகட்டிவ்ல பாசிட்டிவா? என்ன பாசிட்டிவ்? கொரோனா பாசிட்டிவ். சொல்லு பாஸ். நாட்டில் எத்தனையோ பேர் டைம் இல்லைலாம் சுற்றிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஃபேமிலி டைம்னு சொல்லி கொடுத்தது யாரு? கொரோனா. எது கேட்டாலும் அண்ணா சின் நட்டா சின் ரெஹாங் சின்ன 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 போட்டுட்டு இருந்த உங்களுக்குலாம் நம்ம நாட்டு மருத்துவத்தை சொல்லி கொடுத்தது யாரு? கொரோனா. சொத்துன்னு சொத்தை நோக்கியே ஓடிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இரு ஸ்டக்கா என்ன சொன்ன? சொத்தை நோக்கி சுத்தத்தை கத்தியும் சொல்லி கொடுத்தது யாரு? கொரோனா. எஸ். துட்டுன்னு அழிஞ்சுக்கிட்டே இருந்த உங்களுக்கு துட்டே இல்லைனாலும் இதெல்லாம் வாழலான்னு சொல்லி கொடுத்தது யாரு? கொரோனா. வீடா கோழி கொண்டு தேடிட்டு இருந்தவங்களுக்குலாம் 90s கிட்ஸுக்குலாம் வீட்லயே கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? கொரோனா. இக்கட்ட கொரோனாவை திட்டாதீங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. சூப்பர் பாவி. பட் என்னதான் இருந்தாலும் நிக்கி சொன்ன ஒரு ஃபேக்டர் நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். என்னதான் அமெரிக்காவே ஆட்டி படிச்ச கொரோனாவை நம்ம தமிழ்நாட்டினால ஒண்ணுமே பண்ண முடியலையே. ஏன்? நானே அது ஒரு ஃப்ளோல பேசிருக்கேன்டா, இது போய் ஏன் எல்லாம் கேள்வி. சரி நானே சமாளிக்கிறேன். சமாளிங்க. அதுதான் என்னதான் நாங்கள் கற்றுக்கணும்னா இந்த எல்லாமே ஒரு வாழ்க்கை பாடம் தானேக்கா. அக்கா சொல்லக்கூடாது டார்லிங், அது எவ்வளோ ஸ்டங்குறாலும். அதனால என்ன பண்ணுங்கன்னா நாகரிகத்தோட நாங்கள் நாட்டு மக்கள்லாம் நாங்கள் பாரம்பரிய மருத்துவத்தையும் சேர்த்து வளர்த்தீங்கன்னா கொரோனா இல்லை எவ்வளோ வந்தாலும் அழிக்க முடியும்.
இருக்கணும் எல்லா ஆண்டுமே. ஓகே 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 முடிஞ்சிச்சு. தொடாத கொரோனா. கொரோனா வராது நங்காதீங்க. பயமா இருக்கியா? கைக்கு தொட்டா கொரோனா, சானிடைசர் ஏன் அவரை பார்த்தா மட்டும் நான் ஸ்டக் ஆயிடுறேன்னு தெரிய மாட்டேன். காலா செட். தேங்க்யூ அண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்ககிட்ட இருந்து பாராட்டு வாங்குறது. அதுக்கு நான் உங்ககிட்ட இருந்து வாங்கினது நீ எது சொன்னாலும் எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. எது சொன்னாலும் அதனால அதிகமா திடீராத. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல 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 அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. காதலே காதலே நான் மனிதனாகி விட்டேனே உன்னைதான் பார்த்ததும். ஹாய் மது. ஹாய். ஹவ் ஆர் யூ? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களை பார்த்தோன்னே எனக்கு டயலாகே வர மாட்டேங்குது. அது என்ன பண்றது? love you love you love you love you சொன்னாளே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே. Thank you audience, thank you judges. Thank you. டேய் நிக்கி, நான் ஒரு டைம் முடிஞ்சிருச்சுடா. ஓஹோ, என்ன பேச விடுறா. நீங்க ரெஜிஸ்டர் ஆகாத 2 நிமிஷம் தான், அதுலயும் நான்